ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் ஷர்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் மஞ்சூரியன். அதுக்காக நான் முட்டை வந்து ஒரு 5 எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா 3 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி 1 இன்ச்சு அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை, சில்லி சாஸ், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், தேவையான அளவு எண்ணெய் பொரிக்கிறதுக்கு, உப்பு. இது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஒரு பவுலில் நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன், அப்புறம் மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் இதில் சேர்க்குறேன். மீதி நம்ம அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். முட்டைக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து நம்ம தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாம் இந்த கலந்த எக்குவை ஒரு பேனில் ஊற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் அதிகம் தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா போதும். ரெண்டு வாட்டியாக ஊற்றி நம்ம ஒரு திக்கான இது மாதிரி எடுத்துக்கலாம். வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 பக்கம் வெந்துருச்சு, நம்ம இதை மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரியே இன்னும் கொஞ்சம் முட்டை இருக்கிறதையும் ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம இந்த முட்டை நல்லா ஆறட்டும், அப்புறம் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா செய்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் அதிகம் தேவையில்லை, கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா போதும். வெங்காயமெல்லாம் வதங்குற அளவுக்கு. இது கூட நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கலாம். பச்சை மிளகாவும் இஞ்சி நல்லா வதங்கிருச்சுன்னா நமக்கு இதுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காரம் அதிகம் இருக்காது. இஞ்சி பச்சை மிளகா பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். முட்டையிலையுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு செஞ்சோம், அதனால் இதில் 1 ஸ்பூன் அளவு போட்ட போதும். காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மிளகாத்தூள், மிளகாத்தூளெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நாம் முட்டையை சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாஸெல்லாம் ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். சில்லி சாஸ் வந்து நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுறேன். டொமேட்டோ சாஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, சோயா சாஸ் வந்து நான் 1 ஸ்பூன் ஊற்றுறேன். தேவைன்னா அப்புறம் கடைசியாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். சோயா சாஸில் வந்து உங்களுக்கு உப்பு இருக்கும், அதனால் உப்பு அளவாகவே போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்து பார்த்துட்டு தேவைன்னா கூட இன்னொரு வாட்டி கூட சோயா சாஸ் ஊற்றி கலந்துக்கலாம். சோயா சாஸ் வந்து நான் இன்னொரு ஸ்பூன் ஊற்றுறேன். புளிப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துட்டு பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க.
அடுத்து நாம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு கொத்தமல்லி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். தேவைன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஆம்லெட் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா பொரிக்கிற வேலை மிச்சம், எண்ணெயும் அதிகம் இல்லாமல் இருக்கும். குழந்தைங்களும் இது விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.